மதுரையில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா உள்ளிட்ட 8 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருப்பதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் பள்ளியின் வாசலிலிருந்து பிள்ளைகளுக்காக காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மதுரை நரிமேட்டில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளியின் நுழைவு வாயிலில் பெற்றோர் குவிந்து வருவதால் அங்கே பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. தகவல் கிடைத்தவுடன் மோப்பநாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் பள்ளிகளுக்கு சென்று சோதனை நடத்தி வருவதால் பெற்றோரும் பதற்றம் அடைந்திருக்கிறார்கள். மேலும் பொன்மேனியில் உள்ள ஜீவனா பள்ளி, வேலம்மாள் போதி கேம்பஸ் உள்ளிட்ட 8 பள்ளிகளுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதைத் தொடர்ந்து அங்கும் பெரும் பரபரப்பான சூழல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பொன்மேனியில் உள்ள ஜீவனா பள்ளி, வேலம்மாள் போதி கேம்பஸ் உள்ளிட்ட 8 பள்ளிகளுக்கும் இதே இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதைத் தொடர்ந்து பெற்றோர்கள் அங்கே குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் சல்மான். சல்மான், மதுரையில் இருக்கக்கூடிய தொடர்ந்து 8 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருக்கிறது. நிலவரம் என்ன? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. மதுரை மாவட்டத்தில் உள்ள சிபிஎஸ்இ பள்ளிகள் என்று சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசுடைய அந்த பள்ளிகளான 8 பள்ளிகளுக்கு காலையில் இருந்து பள்ளிகளில் வெடிகுண்டு வைத்ததாக ஒரு மிரட்டல் தகவல் வந்தது. இதனை அடுத்தாக காவல்துறையினரும் வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்களும் மதுரை நரிமேடு பகுதியில் உள்ள கேந்திரிய வித்யாலயா பள்ளி, அதே போன்று பொன்மேனி பகுதியில் உள்ள ஜீவனா பள்ளி உள்ளிட்ட 4 பள்ளிகளில் நேரடியாக சென்று சோதனை நடத்தினார்கள். ஆனால் 1 மணி நேர சோதனைக்கு பின்பாக எந்தவித வெடிபொருட்களும் இல்லை என்பது தெரிய வந்த நிலையில் ஏராளமான பெற்றோர்கள் செய்தி அறிந்து பள்ளி வளாகத்திற்கு வருகை தர தொடங்கினர். இதனை அடுத்தாக பாதுகாப்பு ஏற்பாடாக திறந்தவெளி மைதானத்தில் மாணவர்களை வரவழைக்கப்பட்டு தற்பொழுது பெற்றோர்கள் கடும் வாக்குவாதம் செய்த நிலையில் தற்பொழுது அந்த அரையாண்டு தேர்வானது நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது தேர்வு முடிவடைந்து மாணவ மாணவிகள் பாதுகாப்பான முறையில் காவல்துறை பாதுகாப்புடன் அவர்கள் பெற்றோர்களுடன் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். மதுரையில் உள்ள அந்த 4 பள்ளிகளில் இதுபோன்ற வெடிகுண்டு மிரட்டல் வந்த நிலையில் பள்ளி மாணவர்களுக்கு அந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எந்த தகவலும் அளிக்கப்படவில்லை. காவல்துறையினருக்கு மட்டுமே இமெயில் மூலமாக தகவல் அளிக்கப்பட்டதாக தெரிகிறது. எனவே அந்த அடிப்படையில் தான் பள்ளி நிர்வாகத்துக்கே தெரியவில்லை. காலையில் காவல்துறையினர் சோதனைக்கு வரும் பொழுதுதான் இதுபோன்ற ஒரு மிரட்டல் வந்துள்ளதாக அவர்கள் கூறிய நிலையில் ஒரு பதட்டமான ஒரு சூழல் உருவானது. இருந்த பொழுதிலும் எந்தவித வெடிபொருட்களும் இதுவரைக்குமாக அந்த சோதனையில் கிடைக்கப்படவில்லை எனவும் பெற்றோர்கள் எந்தவித அச்சமும் இல்லாமல் இருக்க வேண்டும் எனவும் தொடர்ந்து காவல்துறை தரப்பிலும் பள்ளி நிர்வாக தரப்பிலும் அவர்களுக்கு உரிய அறிவுறுத்தல்கள் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சல்மான்.